தளபதி விஜய் அவர்கள் தனபால் அவர்களோட பையனுக்கு லோகேஷ் தனபாலுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற உறுதியோட இருக்காரு அப்படின்றது தெரியுது. தமிழ்நாட்டில் சுத்தி சுத்தி மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு இருந்தாலும் இங்க நம்ம ராசிபுரத்துல கிட்டத்தட்ட டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஏடிஎம்கே வரும்னு பார்த்தா ஏடிஎம்கேக்கு பதிலாக பிஜேபிக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே அந்த ஆஸ் யூஷுவல் நம்மளோட என்டிகே நாம் தமிழர் இந்த 4 கட்சிகள் இங்கு பெரும்பான்மையாக போட்டியிடுது. அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராசிபுர தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு லோகேஷ் அவர்கள் பற்றி மிக முக்கியமாக சொல்லணும். லோகேஷ் தனபால் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிமுக விழாவில் சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். தனபால் அப்படின்னு எப்போ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா மாமன்னன் படம் பார்த்துருக்கிறீங்களா? மாமன்னன் படம், அந்த மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் இல்லையா, அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த லோகேஷ். என்னப்பா சொல்கிறீங்க? எஸ், தனபால் அவர்களுடைய ஹிஸ்டரியை தான் மாமன்னன் அப்படின்ற படத்தை எடுத்திருப்பாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சபாநாயகராக நியமிக்கப்பட்ட தனபால் அவர்கள் தற்பொழுது ஏடிஎம்கேல அவர் ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்கிறாரு. அவர் ஏடிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே தான் என்னோட மெயின் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய மகன் தனபால் அவர்கள், அதாவது உதயநிதி ஸ்டாலின் தளபதி விஜய் கட்சியில போட்டிடுறாரா அப்படி இல்லை. மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் கேரக்டரா நடிச்ச ரோல் தான் இப்போ ரியலா இருக்கக்கூடிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனபால் அவர்கள். அவர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். தளபதி விஜய் அவர்கள் தனபால் அவர்களோட பையனுக்கு லோகேஷ் தனபாலுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா கண்டிப்பா வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற உறுதியோட இருக்காரு அப்படின்றது தெரியுது. கண்டிப்பா ஒரு நல்ல விதமான ஒரு வாக்கு வித்தியாசத்துல திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கள் ராசிபுரம் சார்பாக.